நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒரு கிச்சன் செட்டப்பு, டைனிங் ஹால், பாத்ரூம், பூஜா இது மாதிரி நீங்கள் ஹோம் தேட்டருக்குள்ளே போனீங்கன்னா அதுவே சாங்ஸ் ஆன் ஆகிருக்கு. ஓகே, இது மாதிரி செட்டப் எல்லாம் நம்ம ரெடிமேட் வச்சிருக்கோம். ஒரு வீட்டுக்கு தேவையான செட்டப், ஒரு வீடு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அந்த வீட்டுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல் செட்டப் இதில் பண்ணிக்கலாம். கேம் விளையாடுற மாதிரி தான், சேம் கான்செப்ட். சேம் கான்செப்ட். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. உள்ள 3Dல பார்க்கறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிருக்கிறது வந்து ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க. எல்லாமே மைக்கா ஷீட்ஸ். மைக்கா ஷீட்ஸ் தான். பிளைவுட் போட்டு மைக்கால பார்த்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. பேஸ் மெட்டீரியல் வந்து பிளைவுட். அதுக்கு மேல மைக்கா, அக்ரிலிக், லாக்கர் கிளாஸ், வெர்னியர் ஃபினிஷ், டியூகோ பெயிண்ட் இது மாதிரி மெட்டீரியல்ஸ்ல இருக்கு. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சாம்பிள்ஸ் வச்சிருக்கோம். பியூர்னாலே இனோவேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்மளோட கம்பெனியோட மூலாதாரம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானோ ட்ராப் அப்படிங்கிற ஒரு ஆரோ பிளான்ட் காம்பேக்ட் சைஸஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 3க்கு 3 அடி சைஸஸில் நம்ம பிளான்ட் இருக்குங்க. ஸோ இது வந்து காம்பேக்ட் சைஸ். ஸோ நார்மலாக ஒரு பிளான்ட் வைக்கிறதுக்கு 10க்கு 10 சைஸ், 10க்கு 12 சைஸ் ரூம் தேவைப்படும். பட் நம்ம பிளான்ட்டுக்கு வெறும் 3க்கு 3 சைஸ் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக மூவ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. 250, 500, 1000 லிட்டர் வரைக்கும் இதுல இருக்கு. ஆமாங்க. 3 வேரியன்ட் இருக்கு. 2000 இருக்கு. 2000 4 வேரியன்ட் வந்து நானோங்கற இந்த ஒரே சைஸ்ல. இத நான் தள்ள முடியும்ல? தாராளமா தள்ளலாம். ஓ இவ்வளவுதான் தள்ளற அளவுக்கு தான் இருக்கு. ஒரு கையில நீங்க தள்ளுறீங்க பாருங்க எவ்வளவு அழகா. ஆமா. நீங்க நார்மல் ஒரு ஆரோ பிளான்ட்டை நீங்க ஒரு இடத்துல மாட்டணும் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் தூக்கிட்டு போகணும், தனித்தனியா வச்சு செட் பண்ணணும். நம்மளது ஒரு யூனிட்டா இது பண்ணி வந்துரும். வெறும் இன்புட் அவுட்புட் லைனை மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டலேஷன் ஓவர். பாத்ரூம்ல இருக்கிற டேப்பை திறந்து தண்ணி குடிச்சிக்கலாம் நீங்க. அந்த அளவுக்கு பியூரா 100% பியூரா வந்துரும். மினரல் வாட்டரோட குவாலிட்டி இதோட அவுட்புட் வந்துருங்க. இதை வந்து இதுக்கப்புறம் வெயிட் ஸ்டெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது, முடி கொட்டுது, கையில் வெள்ளவலையாக வருது, பாத்திரங்கள்னா வெள்ளவலையாக வருதுன்ற பிரச்சனை உங்களுக்கு எப்பவுமே வராது. இப்போ நாங்கள் எக்ஸ்போவில் சப்மிட் பண்ணுற ஸ்பெசிஃபிகேஷன் இது. இவ்வளோ பெரிய ஸ்பெசிஃபிகேஷன் நாங்கள் எல்லா கிளைண்ட்டுக்கும் காட்டுறோம். இந்த சப்மிஷன் கொடுத்துட்றோம். ஆமாம், இது நாங்கள் கொடுக்குறோம் எல்லா கிளைண்ட்டுக்கும். இந்த ஸ்பெசிஃபிகேஷனை நாங்கள் காமிச்சிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணியும் கொடுத்துட்றோம். ஓகே. ஸோ அப்போ வந்து இவ்வளோ டீட்டெயில்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். சரி, எல்லாம் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே வந்திருக்கு. எல்லாமே வந்தாச்சு வித் ப்ரைஸோட. ஓ காம்பாக்ட், பிரீமியம் அண்ட் லக்ஸரின்னு நாங்கள் வச்சிருக்கிற 3 பேக்கேஜில் என்னென்ன வருது, என்னென்ன பண்ணுறோங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துட்றோம். அண்ட் இந்த டாக்குமெண்ட்டை வச்சும் நாங்கள் ஒரு பில்டிங்கோட சாயில் டெஸ்ட்டு, ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கெல்லாம் வச்சு நாங்கள் போட்டிருக்கிற டீட்டெயில்டு எஸ்டிமேட்டும் எங்ககிட்ட இருக்குது. காம்பேக்டோட எஸ்டிமேட், ப்ரீமியமோட எஸ்டிமேட் அண்ட் லக்ஸரி 3தோட எஸ்டிமேட், டீட்டெயில்டான எஸ்டிமேட் எங்கள் கையில் ரெடியாக இருக்குது. இது வந்து பிவிசி பேனல்ஸ் தான் சார். இது வந்துட்டு நம்ம அதோ பாருங்க, இதே வந்து இங்கே சீலிங்கில் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஓ இவ்வளோதான் இது? இதே தான். ஓகே. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃபால் சீலிங் பண்ணிட்டு இதை ஸ்டிப் பண்ணிடுறோம். ஃபால் சீலிங் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இது வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஆமாம். ஓகே ஓகே. இதுக்கு அரௌண்ட் உங்களுக்கு டோட்டலாக பிளான் பண்ணிங்கன்னா 30,000 40,000லேயே முடிச்சிடும். ஆனால் ஃபினிஷ் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2 lakhsல பண்ண மாதிரி ரொம்ப கிராண்டாக இருக்கும். சாதா தெர்மாக்கோல் கிடையாது, இது வந்து ஃபயர் ரிட்டார்டன்ட் ஹை டென்சிட்டி தெர்மாக்கோல். பார்க்கறதுக்கு சாதா தெர்மாக்கோல் மாதிரி இருக்கும். சாதா தெர்மாக்கோல்னா டென்சிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஒரு 5 to 8 டென்சிட்டி தான் இருக்கும். அது ஃபயர் ரிட்டார்டன்ட் இருக்காது. அதில் ஒரு சிம்பிளாக ஒரு மேட்ச் பாக்ஸை நம்ம கொளுத்து விட்டு அது கம்ப்ளீட்டாக ஃபியூலிங் ஆகி அது எரிஞ்சு போயிடும். இது ஃபயர் ஆகாது, ஃபயர் ரிட்டார்டன்ட். காஸ்ட் வைஸாக எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியும்? காஸ்ட் வைஸ் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்க்கும்போது இப்போ இது நான் சொல்லல ஃபாஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2500 ஸ்கொயர் ஃபீட் வீடு நாங்கள் கட்டி முடிச்சிருக்காங்க. வித்தின் 3 months முடிச்சிருக்காங்க. நார்மலி கன்வென்ஷனல் மெத்தடில் செய்யும்போது ஒரு 8-9 months அது ஆகும். அப்போது அது அந்த 8-9 monthsக்கு வந்து நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் நிறைய ஆகும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில். அது இப்போ ஈவன் இஃப் வி கெட் சம் டீ ஆல்சோ, காஃபி ஆல்சோ ஃபார் தி லேபர்ஸ் அது ஆகும். அப்போ நிறைய பேர் அது நோட் பண்ணி வைக்கிறது கிடையாது. வேறு என்ன ஒரு விஷயத்துக்காக சான் கிங்டம்குள்ளே நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்? பசங்க வந்து ஃபியூச்சர் ஐஏஎஸ் ஆகும்னா இங்கே உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆகிடும். அதுதான் ஒரே ஒரு மோட்டிவ், வேறு எதுவுமே வேண்டாம். அதுதான் மோட்டிவ், அதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம். இது இந்தியாவில் யாருக்கிட்டையும் கிடையாது. ஜிஎல்எக்ஸ் மெட்டீரியல் வந்து நம்மக்கிட்ட மட்டும்தான், ஜியோ ரூஃபில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து 25 years வாரண்டி கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா அந்த வேஸ்ட் மெட்டீரியல் கூட வந்து உங்களுக்கு ஜிங்க், அலுமினியம் ப்ளஸ் மெக்னீஷியம் ஆட் பண்ணுறதுனால 25 years வாரண்டி கொடுத்து நம்ம பண்ண முடியுது வித் வாரண்டி கார்டோட. ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஷான் பி vlogs. ஆஃப்டர் லாங் டைம் கொடிஷியாவில் இருக்கிற எக்ஸ்போ ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். May 15, 16, 17 3 நாள் நடக்கிற இந்த எக்ஸ்போ வந்து 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்போ இருக்குது. பட் ஒரே ஒரு தீமில் இருக்கும். அது வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்டது. ஆமாம், ஃபஸ்ட்டு பில்ட் எக்ஸ்போ, அப்புறம் ப்ராப்பர்ட்டி ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குது, ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸுக்காக ஒரு எக்ஸ்போ. ABC 3 ஹால்லையுமே நடக்கிற இந்த எக்ஸ்போ வந்து வீடு கட்டுறவங்களுக்காகவும், வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவும், வீட்டை அழகுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த எக்ஸ்போ டீட்டெயிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் வாங்க.
எக்ஸ்போக்குள்ளே வந்த உடனே ஆர்கிடெக்ட் அண்ட் இன்டீரியர் டியூஸ் ஆர்ச்சிபில்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாலை பார்த்தோம். சார் உங்கள் பேர் என்ன? பிரதீஷ். பிரதீஷ் சார், எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நீங்கள் என்னவா இருக்கீங்க? 9 years. ஓகே, உங்களோட கம்பெனி தானா? என்னோட கம்பெனி தான். ஓகே, என்னமெல்லாம் பண்ணுதா ஆர்ச்சிபில்ட்ஸ்? நம்ம டிசைன்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் டிசைன்ஸோட கொடுக்குறோம், இன்டீரியர் எலிவேஷன்ஸ், ஒரு ஹோல் ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே நம்ம டிசைன் மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூஷன் நீங்கள் பண்ணுறீங்க. எக்ஸிக்யூஷன் பண்ணிக்கிறோம். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? பெருந்துறை. ஓ, பெருந்துறையிலேருந்து இங்கே வந்து ஸ்டாலுக்காக இங்கே வந்திருக்கீங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு எல்லா பக்கம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்டாலில் நீங்கள் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க? எதை வச்சு இன்னைக்கு பிராண்ட் பண்ண போகிறீங்க? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட்டிங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல் ப்ராஜெக்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டல் பேசிஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நம்ம உள்ள போய் பார்க்கலாமா? உள்ளே பார்க்கலாம் வாங்க. இது என்ன புதுசாக? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆஃபீஸ் டேபிள் தான். ஆஃபீஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது மாதிரி பெண்ட் பண்ண மாதிரி எல்லாம் இது மாதிரிலாம் வந்து டிசைன் இருக்குங்கிறது மக்களுக்கு ஒரு சில பேர் தெரியறதில்ல. இதில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இல்லாத மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து ஆன் சைட்டில் பண்ணுறது. ஓ, இது ஆஃபீஸ் டேபிள் ஆன் சைட்டில் பண்ணலாம். சைட்டில் பண்ணலாம். ஓ, இது மேனுஃபேக்சரிங் பண்ணி கொண்டு வைக்கிற ப்ராடக்ட் இல்லை. ஓகே, வேணுங்கிற சைஸுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது ஃபிக்ஸ்டு சைஸ் கிடையாது. ஓகே, அதோட சேர்த்து வேற ஏதோ அது வந்து விஆர் அது நம்ம பண்ணுறோம். இது நம்ம பண்ணுறோம். டிசைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு நம்ம கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த வீடோட எப்படி இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் விஆர் மூலிமா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க முடியும். போட்டு பார்த்தா என்ன தெரியும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள இருக்க சாம்பிள், ஒரு கிச்சன், நீங்கள் கிச்சனில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்களே டச் பண்ணி ஃபீல் பண்ணி. இப்போ என்னோட ரூம் சைஸ் என்ன இருக்குது, அந்த ரூமுக்கு தேவையான டிசைனை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் உள்ளே போய் நடந்து போய் பார்க்குற மாதிரியே ஃபீல் பண்ணி பார்க்குற மாதிரி ஃபீல். நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒரு கிச்சன் செட்டப்பு, டைனிங் ஹால், பாத்ரூம், பூஜா, இது மாதிரி நீங்கள் ஹோம் தட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதுவே சாங்ஸ் ஆன் ஆகிருக்கு. ஓகே, இது மாதிரி செட்டப் எல்லாம் நம்ம ரெடிமேட் வச்சிருக்கோம். ஒரு வீட்டுக்கு தேவையான செட்டப், ஒரு வீடு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அந்த வீட்டுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல் செட்டப் இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் டிசைன் பண்ணது நான் உள்ளவே நீங்கள் டிசைன் பண்ணது வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்துக்கலாம். போட்டு பாருங்க. நீங்கள் நார்மலாக மூவ் பண்ணால் மூவ் ஆகு, அதுக்கப்புறம் வியூ ஆகலாம். நீங்கள் அடுத்த ரூமுக்குள்ளே செப்பரேட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் உள்ள இருக்க ஜாய்ஸ்டிக் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கேம் விளையாடுற மாதிரி தான். சேம் கான்செப்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உள்ள 3Dயில் பார்க்குறதுக்கு. ஆமாம், 2D 3D இல்லாமல் நெக்ஸ்ட் அட்வான்ஸ் மாடலாக இது லான்ச் பண்ணியிருக்கீங்க. சூப்பர், நல்லா இருக்குது. கான்செப்ட் நல்லா இருக்குது. பட் இந்த டேபிளே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது ட்ரெஸ்ஸிங் டேபிள், இதெல்லாம் இது என்ன வெரைட்டி? ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதுவும் ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது ஆஃபீஸ் டேபிள், இது ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ். ஓகே, இது வார்ட்ரோப். இதில் சென்சார் யூஸ் பண்ணுற மாதிரி லைட்டிங் நம்ம ஓப்பன் பண்ணால் லைட் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஓகே. பட் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே மைக்கா ஷீட்ஸ் தான். ப்ளைவுட் போட்டு மைக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. பேஸ் மெட்டீரியல் வந்து ப்ளைவுட். அதுக்கு மேலே மைக்கா, அக்ரிலிக், லேக்கர் கிளாஸ், வெர்னியர் ஃபினிஷ், டியூகோ பெயிண்ட், இது மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பிள்ஸ் வச்சிருக்கோம். நீங்கள் மிஷினரிஸில் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஆன் சைட் தான்? ஆன் சைட் தான் உங்களுக்கு. ஓகே, உங்களோட பேஸ் வந்து ஆன் சைட்டில் ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணு. பட் ஆனால் அதோட ஃபினிஷிங் வந்து எப்படி ஃபினிஷிங் நீங்களே பார்க்கலாம் இதில் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஆல்மோஸ்ட் மிஷினில் ஃபினிஷ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஓகே, எந்த சேஞ்சஸும் இருக்குது. ஓகே, ஆன் சைட் பண்ணும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்? கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அவங்க ஆன் சைட்டில் இருக்கும்போது அவங்க கூட பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ மிஷினரிஸ்னால் எல்லாமே நீங்கள் ஒரு டிராயிங் இருக்குது, மிஷினில் ஃபினிஷ் பண்ணுறாங்க. இங்கே வந்து சைட்டில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளைண்ட் எனக்கு இது வேண்டாம், இதை எதிர்பார்க்கல அப்படின்னு ஒரு சில பேர் இப்போ இந்த டிசைன் வேண்டாம், இப்போ இது மாதிரி பெண்டு பண்ண நல்லா இருக்குன்னு பார்த்தா இப்போ சைட்டில் இது பண்ணும்போது அவங்களுக்கு இது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணலாம். ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் நம்ம ஒரு 5 feet சொல்கிறோம், கிளைண்ட்டுக்கு அது 5 feetனா எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அதுக்காக நம்ம ஆன் சைட்டில் பண்ண இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. இப்போ மிஷினில் பண்ணும்போது வெறும் மைக்கா மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மைக்கா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வேற மைக்கா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வேற மைக்கா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அது மைக்கா மட்டும்தான் மிஷினில் யூஸ் பண்ண முடியும். இதுனா பியூ பெயிண்ட் போகலாம், நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னா ஆன் சைட்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குல்ல, சின்ன இப்போ கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே சைட்டில் ஆன் சைட்டில் பண்ணலாம். பட் அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷினரிஸில் பண்ணி சைட்டுக்கு வரும்போது அவருக்கு ஐடியா கிடைக்கும். அன்னைக்கு பண்ணும்போது இப்படி பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயமே வந்து அதுதான். ஓகே, சூப்பர். அப்படியே கிச்சன் பார்த்தலாம், நல்லா பண்ணியிருக்கீங்க. இது என்ன கலர் காம்பினேஷன்? இது கலர் காம்பினேஷனுக்காக இல்லை, இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா மைக்கா ஃபினிஷ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ரிலிக் சொல்லுவாங்க, அக்ரிலிக் ஃபினிஷ். ஓகே, இது எல்லாமே அக்ரிலிக். மேலே இருக்க ஃபுல் அக்ரிலிக் ஃபினிஷ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஃபினிஷ். டியூகோ தான். ப்ளைக்கு மேல் டேட்டா பெயிண்ட் அப்ளை பண்ணிருக்கோம். ஓகே, பட் டியூ கிடையாது. ஓகே, பட் ஆனா இது வியூ அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுமா இல்ல அந்த அளவுக்கு மெயின்டெய்ன் பண்ண வேண்டாம்? கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் பார்க்கற கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. வியூ விட பட்ஜெட் காஸ்ட்லியா இருக்கு. அப்ப மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. மெயின்டெனன்ஸ் பெருசா இருக்கு.
நீங்கள் இருக்கு. ப்ளைவுட் பொருளாக மெயின்டெனன்ஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பண்ணுறீங்க? ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1200 இருக்குது. டிவி யூனிட் போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரைஸ் வரும். கிச்சன் யூனிட் போகிற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் ஜாஸ்தி. ஓகே. இதோ 2500 அது மாதிரி வரும். ஒவ்வொரு இது பொறுத்து ப்ராடக்ட்டை பொறுத்து ஏரியா பொறுத்து டிஃப்ரென்ஸ் மாறிக்கும். ரேட். இது என்ன மெட்டீரியல்? இது டிவி யூனிட்டுக்காக சும்மா செட். ஓகே. லூவர்ஸ் பேக் சைடில் நிறைய பேர் கேட்குறது லூவர்ஸ் கொடுத்து அவுட்டில் வந்து ஸ்ட்ரிப் லைட் மாதிரி டிசைன் கொடுத்து கேட்டிருக்காங்க. அது மாதிரினால ஒரு டிசைன் வச்சிருக்கு. ஜஸ்ட் சாம்பிள் தான். சாம்பிள் மட்டும்தான். தேங்க்யூ. உங்களோட நாங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னா எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம்? என்னோட நம்பர் பார்த்தீங்கன்னா 8110020030. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் இந்த விஷயத்தை வந்து டீட்டெயிலாகவும் புரிகிற மாதிரி எடுத்து சொன்னீங்க. எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்போவில் அடுத்த ஒரு ஸ்டால்னா பிரசாந்த் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் பிரசாந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் பிரசாந்த். எப்படி இருக்குது இந்த எக்ஸ்போ? நீங்கள் எவ்வளோ வருஷமாக பில்ட் எக்ஸ்போவில் நீங்கள் ஸ்டால் போட்டுட்ருக்கீங்க? நம்ம பில்ட் எக்ஸ்போவில் இவங்க நடத்துகிற எக்ஸ்போ தான் நம்மளோட ஃபஸ்ட் டைமுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்கோம் நம்ம வேறு இதில். பட் திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம். பட் ஓகே, நல்ல ஒரு க்ரௌட் இருக்குது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இன்னைக்கு இந்த எக்ஸ்போவில் என்ன புது விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க? டோட்டலாக இண்டஸ்ட்ரியில் என்ன புது விஷயத்தை, வாட்டர் பியூரிஃபையரில் என்னெல்லாம் இருக்குது? கண்டிப்பாக லின்பியூர்னாலே இனோவேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்மளோட கம்பெனியோட மூலாதாரம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நானோ ட்ராப் அப்படிங்கிற ஒரு ஆரோ பிளான்ட்டு காம்பேக்ட் சைஸஸில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 3x3 அடி சைஸஸில் நம்ம பிளான்ட் இருக்குங்க. ஸோ இது வந்து காம்பேக்ட் சைஸுங்க. ஸோ நார்மலாக ஒரு பிளான்ட் வைக்கிறதுக்கு 10x10 சைஸ் 10x12 சைஸ் ரூம் தேவைப்படும். பட் நம்ம பிளான்ட்டுக்கு வெறும் 3x3 சைஸ் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக மூவ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ பெரிய இடம் அடைக்காது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பிளான்ட் நம்மளுது. நம்ம தண்ணி அவுட்புட்டில் எவ்வளோ டிடிஎஸ் வந்துட்டு இருக்கு, எவ்வளோ நல்ல தண்ணி போயிட்டுருக்கு, எவ்வளோ வேஸ்ட் வாட்டர் வருதுன்னு எல்லாமே நம்ம பிளான்ட்லேயே நம்ம பார்த்துக்க முடியுங்க. ஸோ தனித்தனியாக அதுக்கு மீட்டர்லாம் செட் பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே ஒரு டிஸ்பிளேல உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் நம்ம பிளான்ட்டை கொண்டு வந்திருக்கிறோங்க. பிரசாந்த், இதுதான் அந்த நீங்கள் சொன்ன அந்த நேனோ? ஆமாங்க, இதுதான் நம்மளோட நானோ ட்ராப். இது நம்மளே ஓன் டிசைன் அண்ட் ஓன் மாடலுங்க, ஓன் மேனுஃபேக்சரிங்க. இங்கே கோவைப்புதூரில் பண்ணுறோம். ஸோ இந்த மாடலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ மூவபிள் பிளான்ட், மூவபிளுங்க, கம்ப்ளீட்லி க்ளோஸ்டுங்க. ஸோ நம்மளுக்கு நிறைய பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் எலி கடிச்சிருது, ஒயர்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுது, இதாகிடுதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி பிளான்ட்டில் ஆரோ பிளான்ட்டில் கம்ப்ளைண்ட் வந்துட்டு. அதாவது மேலே வச்சாலும் கீழே வச்சாலும் இந்த பிரச்சனை எங்கே இருந்தாலும் அந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில், ஸ்கூல்ஸில், காலேஜஸில், ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி இடங்களில் வைப்போம். அது மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம பிளான்ட் வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இடமும் தேவையில்லை, இன்னொன்று பெரிய மெயின்டெனன்ஸ் கிடையாதுங்க நம்ம பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும். மெயின்டெனன்ஸுங்கிறத விட நீங்கள் சொல்கிற மாதிரி எலி கடிக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையே சுத்தமாக இருக்காது. ஏன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பிளான்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நாய்ஸ், மற்ற பிளான்ட்டை மாதிரி நாய்ஸ் உங்களுக்கு இதில் இருக்காதுங்க. பவர் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்ற இண்டிகேஷன்ஸ் காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஒரு பிளான்ட்டை கொண்டு வந்திருக்கிறோம். இது எத்தனை லிட்டர் வரைக்கும் பர் டே வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்? எஸ், இதில் வந்து பர் ஹவர் 250 லிட்டர், பர் ஹவர் 500 லிட்டர், 1000 லிட்டர், 2000 லிட்டர்ன்ட்டு நம்ம மாடல்ஸ் 4 மாடல்ஸ் ஒரே இதே சைஸில் 4 வெரைட்டி. எப்படி பாசிபிள்? ஒரே சைஸில் 4 வேரியன்ட் எப்படி கொண்டு வந்திருக்கும்? அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெம்பரைனுங்க உள்ளே இருக்கிற பம்போட ஸ்பெக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. ஆனால் மாடல் வந்து அந்த காம்பேக்ட் சைஸஸை வந்து நம்ம அதிலேயே வந்து அந்த சைஸில் வந்து நம்ம அதே சைஸில் இன்டகிரேட் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் 250, 500, 1000 லிட்டர் வரைக்கும் இதில் இருக்கு. 3 வேரியன்ட் இருக்கு. 2000 இருக்கு. 4 வேரியன்ட் வந்து நானோங்கிற இந்த ஒரே சைஸில். இது நான் தள்ள முடியும்ல? தாராளமாக தள்ளலாம். லாக் பண்ணிருக்குமா? ஓ, இவ்வளவுதான் தள்ளுற அளவுக்கு தான் இருக்கு. ஒரு கையில நீங்க தள்ளுறீங்க பாருங்க, எவ்வளவு அழகா. ஆமா, எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான் இல்லையா? அவ்வளவுதான். நீங்க நார்மல் ஒரு ஆரோ பிளான்ட்டை நீங்க ஒரு இடத்துல மாற்றணும் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் தூக்கிட்டு போகணும், தனித்தனியா வச்சு செட் பண்ணணும். நம்மளது ஒரு யூனிட்டா இது பண்ணி வந்துடும். வெறும் இன்புட் அவுட்புட் லைனை மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டலேஷன் ஓவர். இது எவ்வளோ வருது? இது நம்ம ஸ்டால் ஆஃபர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நார்மலி பார்த்தீங்கன்னா 500 லிட்டர் பர் ஹவர் ரேட், பிளான்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2,35,000 வருது. இன்னைக்கு ஆஃபர் ரேட்டு 1,95 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாலில் புக் பண்ணுறோம். 1000 லிட்டர் 500 லிட்டர் பர் ஹவர். 250 லிட்டர் பர் ஹவர் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,65,000 வருது. ஆஃபர் ரேட் வந்து 1,40,000 கொடுத்துட்டு இருக்கோம். பட் இது வந்து எத்தனை மெம்பர் இருக்கிற வீட்டுக்கு 250 லிட்டர் போதுமா? ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கும், ஒரு 3 பாத்ரூம் இருக்குது அப்படின்னா 250 லிட்டர் பர் ஹவர் போதுமானதாக இருக்கும். அதுவே வந்து ஒரு 5 பேர் இருக்கும், 6 பேர் 7 பேர் இருக்கும் அப்படின்னா ஒரு பாத்ரூம் 4 பாத்ரூம் 5 பாத்ரூம் இருக்குன்னா நம்ம 500 லிட்டர் மாதிரி போட்டுக்கலாங்க. அது எவ்வளோ செலவு, கரண்ட் செலவு தேவை? இது வந்து ஒரு நாளைக்கு கம்ப்ளீட்டாக 3-4 மணி நேரம் பிளான்ட் ஓடிச்சு அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 யூனிட் கரண்ட் செலவாகுங்க. அவ்வளோதான் ஆகுங்க. இது வந்து நீங்கள் இப்போ நிறைய இடத்துல சோலார்ஸ் நம்ம பிளான் பண்ணுறோம், நிறைய இது பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 0.5 கிலோ வாட்டர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு வர கரண்ட் கன்சப்ஷன் 0. எதுவுமே தேவையில்லை. இது வந்து
உப்பு தண்ணி இருக்குன்னு சொன்னால் உப்பு தண்ணியோட தன்மை எந்த அளவுக்கு இது கம்மி பண்ணி தரும்? இந்த ஆரோ பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேப்பை திறந்தாலும் குடிக்கிற மாதிரி வந்துருங்க. சரிங்களா? ட்ரிங்கிங் வாட்டர். ஆமாம், 100% நீங்கள் பாத்ரூமில் இருக்கிற டேப்பை திறந்து தண்ணி குடிச்சிக்கலாம். நீங்கள் அந்த அளவுக்கு பியூரா 100% பியூராக வந்துடும். மினரல் வாட்டரோட குவாலிட்டி இதோட அவுட்புட் வந்துருங்க. இதை வந்து இதுக்கப்புறம் வெயிட் ஸ்டெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது, முடி கொட்டுது, கையில் வெள்ளை வெள்ளையாக வருது, பாத்திரங்கள்னா வெள்ளை வெள்ளையாக வருதுன்ற பிரச்சனை உங்களுக்கு எப்பவுமே வராது. சூப்பர்ல. நான் லைன்பூரை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய சொல்ல வேண்டியதில்லை. அவங்க ஆன்லைனில் அவங்க ப்ரெசன்ஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது. அது பிரசாந்த் வந்து அவரோட முழுமையான கண்டென்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பார். என்ன மாதிரியான தண்ணிக்கு எது மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கிறப்போ நாங்கள் எங்கள் வியூவர்ஸும் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும்னா எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம்? கண்டிப்பாக என்னோட நம்பரே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஷான்பி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு பர்சன். நான் ஆரம்பித்த காலத்துலேருந்து அவர் எங்கள் கூட இருக்கார். ஸோ என்னோட நம்பருக்கே டேரெக்டாக கால் பண்ணுங்கள். 8124220715 அப்படிங்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நானே உங்களோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக இருக்குது. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் பிரசாந்த். தேங்க்யூ. எக்ஸ்போவே பில்ட் எக்ஸ்போன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு பில்டிங் கம்பெனியை வந்து நம்ம vlog எடுக்காட்டி எப்படி, அதுவும் ஆனந்த் சுப்ரமணியன் சாரை பார்த்ததுக்கப்புறம் நம்ம நகர்ந்து போக முடியாது. அதிரித் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஒரு அசோசியேட்டடான கம்பெனி. ஹாய் சார், ஆனந்த் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். எப்படி இருக்குது இந்த எக்ஸ்போ? நல்லா இருக்கு, ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல எக்ஸிபிஷன் நல்லா இருக்கு. சூப்பர். நீங்கள் எத்தனாவது தடவை இந்த எக்ஸ்போவில் ஸ்டால் போட்டிருக்கீங்க? ஆக்சுவலி ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட 5th ஸ்டால். ஓகே, 5th டைம் நீங்கள் ஆமாம், கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற 5th ஸ்டால். கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக கன்சிக்யூட்டிவாக பண்ணுறீங்க 5th டைம். சூப்பர். இதில் இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ட்ரேட் ஃபேர் அவங்களோடது. அதில் வந்து எங்களோட 3rd ஸ்டால் இது. ஓ, 3rd ஸ்டால். சூப்பர். எப்படி இருக்கும் ரெகுலராகவே? இதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது எக்ஸ்போவில்? எக்ஸிபிஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கஸ்டமர் வந்து டைரெக்டாக நம்மளை விசிட் பண்ணலாம். இப்போ சிலருக்கு வந்து நம்மளோட ஆடு பார்ப்பாங்க, இல்லை யார்கிட்டையாவது நம்ம டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கா, டிரான்ஸ்பரன்சி இருக்கான்லாம் தெரியாது. இங்கே வந்து அவங்க மனசில் இருக்கிறத நேரடியாக கேட்கலாம். ஓகே. சிலர் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வரத்துக்கு யோசிப்பாங்க, எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு. இங்கே வந்து அவங்க டைரெக்டாக கேட்கலாம், நம்மளை பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் டேட்டாஸ் கேதர் பண்ணிக்கலாம், நிறைய நாலேஜ் அவங்க கெயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கான ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதை யார்கிட்ட ஃபுல்ஃபில் பண்ணலாங்கிறத அவங்க இந்த இடத்துல வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிரித் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ வருஷமாக இருக்குது இண்டஸ்ட்ரி? நாங்கள் வந்து ஃபார் த பாஸ்ட் 15 இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். 10 இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். அண்ட் எங்கள் கம்பெனி வந்து ஒரு LLP ஃபார்ம்டு கம்பெனி. நாங்கள் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி வந்து 8 இயர்ஸ் ஆச்சு. இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, எவ்வளோ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? இப்போ எங்களுக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 8 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் எங்களோட கம்ப்ளீட்டட் ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூருக்குள்ளே மட்டும். அதிரித் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு கோர் ப்ராடக்ட் இதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த்துன்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? எதுக்காக நாங்கள் அதிரித் கன்ஸ்ட்ரக்ஷனை சூஸ் பண்ணோம்? எங்ககிட்ட நீங்கள் வந்து எதுக்காக சூஸ் பண்ணணும்னு கேட்குறதுக்கான அந்த கொஸ்டினுக்கான ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னா, அந்த சிஸ்டம், நாங்கள் ஃபாலோ பண்ணுற சிஸ்டம். ஓகே. நான் வந்து எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், ஒரு நல்ல ப்ராடக்ட் எப்படி தயாராகும்னா அது மெட்டீரியல்னாலையும் லேபர்னாலையும் கிடையாது. அந்த லேபர் வந்து அந்த என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணி அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை கொண்டு வராங்க. ஸோ நாங்கள் ஃபாலோ பண்ணுற எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் சிஸ்டம்னால தான் எங்களோட பில்டிங் நல்லா வருது. வெறும் மெட்டீரியல்னாலையும் லேபர்னாலையும் மட்டும் கிடையாது. ஓகே. ப்ராப்பர் மெட்டீரியல், ப்ராப்பர் லேபர், ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன், ஃபாலோயிங் த ப்ராப்பர் சிஸ்டம், எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பில்டிங் ரொம்ப நல்லா வரும். சூப்பர் சார். நீங்கள் சொல்லும் போதே உங்களை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. பட் அதிரித் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து பெரும்பாலும் எல்லா சைட்லையும் பயன்படுத்துகிறோன்னா அது எதை சொல்லுவீங்க? சாயில் டெஸ்ட் பண்ணுறதாகட்டும், ஓகே, ஸ்ட்ரக்சரல் டிசைன்ஸ் பண்ணுறதாகட்டும், ஓகே, ரைட் ஃப்ரம் 2D பிளான்லேருந்தே 2D பிளான், 3D ஃப்ளோர் பிளான், 3D எலிவேஷன், சாயில் டெஸ்ட்டு, ஸ்ட்ரக்சரல் டிசைன், பேஸ்மெண்ட்டில் பெட்டுமெண்ட் கோட்டிங், பேஸ்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய டை பீம் வித் மேட் காங்கிரீட், இது எல்லாமே எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே கான்ஸ்டண்ட்டாக நாங்கள் 3 பேக்கேஜ் வச்சுருக்கோம். 3லேயுமே இது வந்துடும். சூப்பர் சார். ஆமாம், அதே மாதிரி நாங்கள் டீட்டெயில்ட் எஸ்டிமேட் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆக்சுவல் காஸ்ட்டு தெரிஞ்சிடும். இங்கே வந்து பிளைண்டுக்கு எதுவுமே கிடையாது. எங்ககிட்ட டீட்டெயில்டு எஸ்டிமேட்டுக்கும் எவிடன்ஸ் இருக்குது. ஓகே. ஆமாம், இப்போ நாங்கள் எக்ஸ்போவில் மார்க்கெட்டில் சர்க்குலேட் பண்ணுற ப்ரைஸுக்கு கூட எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது. சூப்பர் சார். உங்களை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ராடக்ட் வந்து நிறைய பார்த்துக்கணும். அதில் முக்கியமானது அவரோட பற்றி சொல்லணுன்னா, இப்போ நாங்கள் எக்ஸ்போவில் சப்மிட் பண்ணுற ஸ்பெசிஃபிகேஷன் இது. இவ்வளோ பெரிய ஸ்பெசிஃபிகேஷன் நாங்கள் எல்லா
கிளைண்ட்டுக்கும் காட்டுறோம். இந்த சப்மிஷன் கொடுத்துட்றோம். ஆமாம், இது நாங்கள் கொடுக்குறோம் எல்லா கிளைண்ட்டுக்கும். இந்த ஸ்பெசிஃபிகேஷனை நாங்கள் காமிச்சிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணியும் கொடுத்துட்றோம். ஓகே. ஸோ அப்போ வந்து இவ்வளோ டீட்டெயில்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். சரி, எல்லாம் கொடுத்துருக்கீங்க. எல்லாமே வந்திருக்கு, எல்லாமே வந்தாச்சு வித் ப்ரைஸோட. ஆமாம், ப்ரீமியம் அண்ட் லக்ஸரின்னு நாங்கள் வச்சிருக்கிற 3 பேக்கேஜில் என்னென்ன வருது, என்னென்ன பண்ணுறோங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துட்றோம். அண்ட் இந்த டாக்குமெண்ட்டை வச்சும் நாங்கள் ஒரு பில்டிங்கோட சாயில் டெஸ்ட்டு, ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கெல்லாம் வச்சு நாங்கள் போட்டிருக்கிற டீட்டெயில்டு எஸ்டிமேட்டும் எங்ககிட்ட இருக்குது. காம்பேக்டோட எஸ்டிமேட், ப்ரீமியமோட எஸ்டிமேட் அண்ட் லக்ஸரி 3தோட எஸ்டிமேட், டீட்டெயில்டான எஸ்டிமேட் எங்கள் கையில் ரெடியாக இருக்குது. இந்த எஸ்டிமேட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆனந்த் சாரோட நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஃபோன் பண்ணுங்க, இமீடியட்டாக இருக்கிற உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்படி முடியல, இன்னும் ஓவராக டவுட் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவரோட சைட்டுக்கு நேராக போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபினிஷ்டும் இருக்குது, ஒர்க்கு ஆன் ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிற சைட்டும் இருக்குது, முடிச்ச ப்ராஜெக்ட்டும் இருக்குது. சைட்டுக்கு வேணாலும் கூட்டிகிட்டு போய் காட்டலாம். ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது உங்களையும் வச்சே கூட கிளைண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் கூட ஏற்பாடு. இப்போ எங்களோட ஹேண்ட் ஓவர் பண்ண கிளைண்ட்ஸும் வராங்க எக்ஸ்போக்கு. சூப்பர் சார். அண்ட் ஆன்கோயிங் ப்ராஜெக்டோட கிளைண்ட்ஸும் வராங்க. இப்போ எங்களோட பேக்கில் இருக்கிற இந்த போஸ்டரில் இருக்கிறது எல்லாமே எங்களோட ஆன்கோயிங் அண்ட் ஹேண்ட் ஓவர் தான். இது எல்லாமே ஆன்கோயிங் அண்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இருக்குது. அவரோட டெஸ்டிமோனியல் ஓடிட்டே இருக்குது. நீங்கள் ஸ்டாலுக்கு வரவங்க எதை பார்க்குறீங்களோ இல்லையோ அந்த டெஸ்டிமோனியல் ஒரு தடவை நின்று கேட்டு பாருங்கள். சார், உங்களை காண்டாக்ட் பண்ணணும், எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம்? 9043910499. கால் பண்ணுங்கள், என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டாலு, மை இன்டீரியர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. செலக்ட் யுவர் ஓன் ஸ்டைல். சார், உங்கள் பேர் என்ன? சண்முகம் சார். நீங்கள் என்னவா இருக்கீங்க? நம்ம சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கோம். இந்த மை இன்டீரியர்ஸ் வந்து எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் உழவர் சந்தைக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. எவ்வளோ வருஷமாக இருக்குது சார்? இது மேக்ஸிமம் 6-7 இயர்ஸ் இருக்குது. 7 இயர்ஸாக இருக்குது. என்னமெல்லாம் நம்ம பண்ணுறோம்? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாலுக்கோ சீலிங்கோ பிளான் பண்ணுறது, வீடு அழகுபடுத்துறதுக்கு தான் மெயினாக கமர்ஷியல் பர்பஸ், அதாவது வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அந்த ஆஃபீஸ் பர்பஸ் அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம பண்ணுறது ஹோல்சேல் தான். ஓகே, அதாவது இன்டீரியருக்காக தான் பண்ணுறோம். அதாவது புதுசாக வீடு கட்டுறவங்களுக்காக பண்ணல இவங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அவங்களுக்கான ஹோல்சேல் தான் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராடக்ட் வந்துட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ் மெயின். ஓகே. செகண்ட் ஆப்ஷன் வேணால் பார்த்தீங்கன்னா வீடு நம்ம வந்துட்டு கட்டுறவங்களுக்கு அழகாக இருக்கணும், பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கணும், புதுசாக நம்ம ஏதாவது பண்ணணும்னா நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது என்னமெல்லாம் இருக்குது? இது என்ன ப்ராடக்ட்லாம் வச்சுருக்கோம்? நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர் பேசிக்லேருந்தே இருக்குது. ஆனால் நம்ம இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட் மட்டும்தான் வச்சுருக்கோம். இங்கே வச்சுருக்கிறது ப்ரீமியம், அதனால தான் பார்க்குறதுக்கு ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது. ஆமாம், இது எல்லாமே வந்து பிவிசி மெட்டீரியல்லையும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியூ பேனல்ஸ்லேயும் இருக்கும். என்னமெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ப்ராடக்ட் பார்க்கலாமா? இது என்ன ப்ராடக்ட்? இது வந்து பியூ பேனல் சார். இது பேனல். ஆமாம், மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் கம்ப்ரஸ் பண்ண மெட்டீரியல் இது எல்லாமே. ஓகே. இது எல்லாமே அப்படியே வாங்கிட்டு போய் அப்படியே ஸ்டிக் பண்ணுறது தான். அப்படியே பேக் சைடில் நம்ம வந்துட்டு கம் அப்ளை பண்ணுறது தான். ஹீடெக்ஸ்னு அவங்க ஃபெவிகால்லாம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஹீடெக்ஸ் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பிளான் பண்ண வேண்டியதான். வால்லையோ இல்லை வந்துட்டு ஏதாவது பால்கனியில் பிளான் பண்ணுறீங்கன்னா அப்படியே பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டா போதும், வேற எதுவும் பண்ண வேணாம். பெயிண்ட் அடிக்க கூட வேண்டியது இல்லை. பெயிண்ட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம், அவங்க சாய்ஸ். இதில் மட்டும் அந்த ஆப்ஷன் இருக்குது. இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆமாம், ஒயிட்டில் மட்டும் பண்ணிக்கலாம். இதுலேயும் பண்ணுறது தான் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி கோட்டிங், கலர் கோட்டிங் கொடுத்துருக்கனால, எல்லோ கலர் இருக்கனால ஓகே நம்ம அந்த கலரே விட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். சாட்டிஸ்ஃபைட் இல்லைனா வேணும்னா பண்ணிக்கலாம். இதுவும் அதே பியூ கோட். இது வந்து பியூ ஃபெதர்னு வாங்க. இந்த டிசைன் ஃபெதர். ஓகே. இது வந்துட்டு நம்ம ஒரு ஹாலோ இல்லை வந்து ரிசப்ஷன் ஏரியா பேக் சைடில் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்கும். எலிகெண்ட்டாக இருக்கும். ஓகே. இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குது? இதில் கலர்ஸ் மேக்ஸிமம் 10+ கலர்ஸ் இருக்கும். 10+ கலர்ஸ். 10+ கலர்ஸ் இருக்கும். இது என்ன இது பேனலா? இது என்ன? இது வந்து பிவிசி பேனல்ஸ் தான் சார். இது வந்துட்டு நம்ம அதோ பாருங்க, இதே வந்து இங்கே சீலிங்கில் பிளான் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஓகே. இவ்வளோதான் இது? இதே தான். ஓகே. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃபால் சீலிங் பண்ணிட்டு இதை ஸ்டிக் பண்ணி ஃபால் சீலிங் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இது வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஆமாம். ஓகே. இதுக்கு அரௌண்ட் உங்களுக்கு டோட்டலாக பிளான் பண்ணிங்கன்னா 30,000 40,000 முடிச்சிடும். ஆனால் ஃபினிஷ் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2 lakhsல பண்ண ரொம்ப கிராண்டாக இருக்கும். ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஓகே. இது எல்லாமே பிவிசி மெட்டீரியல். இது எல்லாமே ஃபால் சீலிங் உண்டானது தான். ஃபால் சீலிங் உண்டானது தான். வால் பேனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வால் பேனலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் என்ன? இது வந்துட்டு பிளாசம் ட்ரீ சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். கலர்ஸும் எடுத்துக்கலாம். அது போக உங்களுக்கு எத்தனை பஞ்சஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். இதெல்லாம் எவ்வளோ ரேட் வருது?
இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7500 பண்ணியிருக்கோம். இது வந்து பஞ்சஸ் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி ஆமாம் சார். இது வாஷபிள் தானே இது? வாஷபிள் தான். பண்ணிட்டு கூட ரெண்டாவது யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது தடவை யூஸ் பண்ணிக்கலாம். டஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா டஸ்ட் ஆயிடுச்சுன்னா பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அப்படியே வாங்க பின்னாடி போய் இந்த இதை பார்த்துருவோம். இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு உண்டானதா இல்லை இன்டீரியருக்கு உண்டானதா? இது ஹோம் ரெசிடென்ஸுக்கானதா? இது வந்துட்டு கண்டிப்பாக கமர்ஷியல் பர்பஸ் தான் சார். அப்படியா? கமர்ஷியல் பர்பஸ்க்கு நீட்டாகவும் இருக்கும். ஓகே. இது சீலிங்கும் போடலாம், நல்லா இருக்கு. வாலுக்கும் இன்டீரியருக்கும் நல்லா சார். ஃபஸ்ட்டு கமர்ஷியல் பர்பஸ் ரெஃபர்ஸ் பண்ணலாம். ஓகே. ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ வந்து லைக் பண்ணுறாங்க. ஓகே. கமர்ஷியல் பர்பஸ்க்கு. சூப்பர். இது என்ன ப்ராடக்ட்? இது பிவிசி தான் சார். பிவிசி தான். இது காஸ்ட் வைஸ் பிவிசிக்கும் நம்ம இப்போ இன்டீரியரில் பண்ணுற இந்த ஷீட் இருக்கும்ல, வினைல் ஷீட்டு இல்லை ஃப்ளூட்டர் பேனல்ஸ், அது போகிறதுக்கும் இதுக்குமான காஸ்ட் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம டிசைனாக இருக்கட்டும் இல்லை வந்து அந்த சைஸாக இருக்கட்டும் வந்து நம்ம இதில் நிறைய கொண்டு வரலாம். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 500+ கலெக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். பட் 500+ வெரைட்டிஸ் இருக்கு. நம்மள்ட்ட இருக்கு. ஓகே. ஓகேங்களா? அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, அது அந்த ஃப்ளூட்டர் பேனல்ஸில் அவ்வளோ கொண்டு வர முடியாது. அது இப்போ எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இப்போ புதுசாக வர கஸ்டமர்ஸ் எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, புதுசாக என்ன வந்திருக்கு, அது என்ன இருக்குது அதுதான் கேட்குறாங்க. ஸோ அது நம்மக்கிட்ட இருக்குது. அப்படிங்கும்போது இது எல்லாமே சைனா போயோ இல்லை பெங்களூர் பாம்பே போய் நீங்கள் பார்க்க வேண்டாம். கோயம்புத்தூரில் அது ஒண்டிப்புதூரில் உழவர் சந்தைக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது மை இன்டீரியர்ஸு. உங்களை நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம். எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணோம்? 6385144104. இது யார் நம்ம உங்கள் நம்பரு? ஆமாம் சார். ஷாப் நம்பரு. ஷாப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மைண்ட் இன்டீரியர்ஸை வந்து ரீச் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸு. பட் இது ஒரே ஒரு கண்டிஷன், இது ஹோல்சேலு. ரீட்டெயில் வீட்டுக்காக பண்ணியிருக்கேன், வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி நினச்சிட்டு வர முடியாது. இது கம்ப்ளீட்லி ஹோல்சேல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வெல்கம் சார். இந்த எக்ஸ்போவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டு பார்த்தோன்னே வந்து இந்த வீடியோ எடுக்காமல் நான் போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஹிக்காய் நம்ம கூட வந்து சார் இருக்கார். சார் உங்கள் பேர் என்ன? என் பேர் விஜித் வாசுதேவன் சார். இது என்ன ப்ராடக்ட்டு? என்ன வந்து தர்மாக்கோலை வச்சு என்னமோ வித்த காட்டிட்டு இருக்கிறீங்க? இல்லை அப்படி இல்லை. இது வந்து இபிஎஸ் பேனல் சிஸ்டம்ஸ்னு சொல்லும். இபிஎஸ் எக்ஸ்பேண்டட் பாலிஸ்டின்னு சொல்லும். ஓகே. இது வந்து இட்டாலியன் டெக்னாலஜி. இது கிட்ட 47 இயர்ஸ் ஆச்சு இந்த டெக்னாலஜி வந்து. வேர்ல்டு த்ரூ அவுட்டாக இந்த டெக்னாலஜி நல்ல மாதிரி பயன்படுத்துகிறாங்க. பட் இது வந்து நம்ம இந்தியாவுக்கு எஸ்பெஷலி நம்ம ட்ராபிக்கல் கண்டிஷனுக்கு ஏற்றும் பெஸ்ட். இது கன்ஃபார்மாக நல்லா இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? இல்லை, இது எல்லாம் இடத்துல போயிட்டு இது வந்திருக்காங்க. எல்லா இடத்தையும் பண்ணியிருக்கு. இட் கேன் வித்ஸ்டாண்ட் 8.5 மேக்னிட்யூட் earthquake. ஏன்னா இது மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி சொல்லுவது. ஓகே. மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர். அப்போ இது இப்போ நம்ம ஐஐடி மட்ராஸில் வந்து இது டெஸ்ட் வரைக்கும் பண்ணியிருக்கேன். அப்போ 8.5 மேக்னிட்யூட் earthquake ரெசிஸ்ட் பண்ணோம். நம்ம இன்ஸ்டியூட் ஆஃப் கலிஃபோர்னியாவில் வந்து இதனோட விண்ட் கெப்பாசிட்டி இருக்குல்ல, நம்ம விண்டு எவ்வளோ விட்ஸ்டாண்ட் அது 250 to 355 வரைக்கும் அவர் செக் பண்ணியிருந்தாங்க. 355 km/h விண்டு வரைக்கும் இது விட்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. எந்த விதமான பாதிப்பு வராது. ஓகே. இது என்ன யூஸ் பண்ணுறோம்? அந்த டெக்னாலஜி தான் எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்களேன். ஓகே. இது வந்து ஹை டென்சிட்டி, நம்ம ஊரில் தெர்மோகால் சொல்லுவோம்ல, அந்த தெர்மோகால் தான் இது. ஓகே. இது வந்து ஹை டென்சிட்டி தெர்மோகால். சாதா தெர்மோகால் கிடையாது. இது வந்து ஃபயர் ரிட்டார்டன்ட் ஹை டென்சிட்டி தெர்மோகால். பார்க்கறதுக்கு சாதா தெர்மோகால் மாதிரி இருக்கும். சாதா தெர்மோகால்னா டென்சிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஒரு 5 to 8 டென்சிட்டி தான் இருக்கும். அது ஃபயர் ரிட்டார்டன்ட் இருக்காது. அதில் ஒரு சிம்பிளாக ஒரு மேட்ச் பாக்ஸை நம்ம கொளுத்து விட்டு அது கம்ப்ளீட்டாக ஃபியூலிங் ஆகி அது எரிஞ்சு போயிடும். இது ஃபயர் ரிட்டார்டன்ட். இப்போ நான் கொடுத்த இது வந்து இந்த இடம் மட்டும்தான் மெல்ட்டும், மொத்தமாக ஃபியூலிங் ஆகாது. ஓனாக அந்த ஃபயரு செல்ஃப் எக்ஸ்டிங்விஷ் ஆகிடும். அங்கேயே வந்து கரைஞ்சிடும். ஃபயரும் கரைஞ்சிடும். இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணுறோம். எஸ். இது வந்து இப்போ நம்ம இப்போ ஷாலோ ஃபவுண்டேஷன் ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். ஃபவுண்டேஷன் மேலே வந்து நம்ம வந்து 8 சென்டிமீட்டர் வந்து ட்ரில் பண்ணி அதில் வந்து டிஎம்டி பாரு ஒரு 2 ஃபீட்டில் 2 டிஎம்டி பாரும் அதில் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கிரவுட் இருக்குல்ல, கிரவுட் ஊற்றிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடும். அந்த கிரவுட் மேலே தான் இந்த பேனல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த பேனல்ஸ் எல்லாமே ஆஸ் பர் பிளான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஜாயினரி மெஷஸ் இருக்கும். இந்த மாதிரி ஜாயினரி மெஷஸ்ஸு இப்போ ஒன்று டு ஒன்று ஜாயின் பண்ணோன்னா இங்கே வேறு பேனல் இருந்தால் அது இது வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். 2 சைடுமே ஜாயின் பண்ணோம். அதே மாதிரி ஆங்கிள்ஸ் எங்கே வரும், இப்போ 90 டிகிரி ஆங்கிள் அந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வரும்போது
அங்கே இந்த மாதிரி எல்மெஷ்னு சொல்லுவோம் இதுக்கு. இந்த எல்மெஷ் வச்சுட்டு இது கம்ப்ளீட் ஜாயினரி வச்சுட்டு மானோலித் ஸ்ட்ரக்சராக மாற்றிடும். இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் இப்படி கொடுப்போமா இல்லை நீங்களே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குமா? இல்லை நம்ம மெயின்லி வந்து மேனுஃபேக்சரர் அண்ட் சப்ளையர்ஸ் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். பட் நம்ம கையில் டீம் இருக்குது, வெல் எக்ஸ்பீரியன்ஸ் 15 years எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இருக்குது இந்த ப்ராடக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அப்போ இப்போ நம்ம டீம் வச்சுட்டு நம்மளும் இன்ஸ்டால் எல்லாம் பண்ணி கொடுத்தோம். இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட்டை வச்சு நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன்னு சொன்னால் இது வந்து ஃப்ரம் த இது நான் என்ன சொல்ல பேஸ்மெண்ட் எடுக்கும்போது இருந்து இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு தனி ஸ்பெஷல் இருக்கா இல்லை இது எப்போ நான் யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்டை? இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தேன் என்ன தெரியுமா, ஸ்டார்டிங்லேருந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு டெட் வெயிட் ரொம்ப கம்மி. இப்போ நம்ம ஒரு ஆர்கிடெக்சர் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் கிட்ட போகும்போது இதுக்கு டெட் வெயிட் கம்மி. அப்போ உங்களுக்கு ஃபவுண்டேஷன் காஸ்ட் கம்மி பண்ணிக்கலாம். நார்மலி இப்போ 1 square meter நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம பிரிக்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷனும் இதுவும் வச்சுட்டு கம்பேரிசன் பண்ணும்போது இது வந்து 180 to 220 kg இருக்கும். இதே நார்மலி இப்போ நம்ம கன்வென்ஷனல் மெத்தட் பிரிக்ஸ் பார்த்தா அது அரௌண்ட் 450-480 kg இருக்கும். இப்போ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது வெயிட்டுக்கு, ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அப்போ நீங்கள் வந்து நம்ம ஃபவுண்டேஷன் காஸ்ட் கம்மி பண்ணிக்கலாம். இது தெரிஞ்சிருந்தா இவ்வளோ தான் வெயிட் வர போகிறோன்னா அப்போ அந்த அளவுக்கு நமக்கு ஃபவுண்டேஷனில் காஸ்ட் கம்மி கட் டவுன் பண்ணி. இதை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் அந்த ஆர்கிடெக்ட் இல்லை பில்டர் வந்து ஸ்ட்ராங்காக இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். ஒரு வீடு கட்டுறவங்கனால இதை பண்ண முடியாது. இல்லை அதை புரிஞ்சுக்கலாம். இது அவங்க வந்து புரிஞ்சிக்கணும். நம்ம கிட்ட வந்து we will tell them. These are we have இப்போ நம்ம கூட கொலாப் பண்ண கொஞ்சம் என்ன சொல்ல, we have got few contractors with us. We will tell them to just go and guide them. எப்படி இதை பண்ணணும், எப்படி அவங்களுக்கு கைட் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுப்போம். We have got a team, அவங்களும் சொல்லி கொடுப்போம். இப்போ if a builder want to collab with us, we are ready to கொலாப் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்குது. we are ready to assist them, we are ready to teach them in the technology. வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு டெக்னாலஜி வந்து புதுசாக வரப்போகுதுன்னு சொன்னால் எந்த ஒரு டெக்னாலஜியும் இந்தியாவோ தமிழ்நாடோ இல்லை சவுத் இந்தியாவோ அடாப்ட் பண்ணி அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம ஒருபோதும் விடுறதே இல்லை. எல்லா விதமான டெக்னாலஜியும் நம்ம செக் பண்ணுறோம், எல்லா விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணி பார்த்துடுறோம். அப்படியாப்பட்ட ஒரு ஒன் ஆஃப் த இட்டாலியன்ல புதுசாக வந்திருக்குது இந்த டெக்னாலஜி. இதுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்சுலேட்டட் கான்கிரீட் பேனல்ஸ்னு சொல்லும், EPS 3D பேனல்ஸ்னு சொல்லும். இதுக்கு இது ரெண்டுமே சொல்லும். இதுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்சுலேட்டட் கான்கிரீட் பேனல்ஸ், ஸ்ட்ரக்சரல் இன்சுலேட்டட் கான்கிரீட்டட் பேனல், இட்டாலியன் பேஸ்டு இந்த ப்ராடக்ட்டு. இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஆர்கிடெக்டாக இருந்தால் ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டை நம்ம இங்கே கோயம்புத்தூரில் எங்கே இருக்குது? நம்மளோட கேஜி சாவடியில் இருக்குது. நம்ம காக்கா சாவடியில் இதோட ஃபேக்ட்ரி இருக்கா? ஃபேக்ட்ரி இருக்குது, ஆஃபீஸும் இருக்குது. சூப்பர். ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் அங்கே போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். காஸ்ட் வைஸாக எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியும்? காஸ்ட் வைஸ் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்க்கும்போது இப்போ இது நான் சொல்லல ஃபாஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2500 square feet வீடு நாங்கள் கட்டி முடிச்சிருக்காங்க. வித்தின் 3 months முடிச்சிருக்காங்க. நார்மலி கன்வென்ஷனல் மெத்தடில் செய்யும்போது ஒரு 8-9 months அது ஆகும். அப்போது அந்த 8-9 monthsக்கு வந்து நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் நிறைய ஆகும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில். அது இப்போ ஈவன் இஃப் வி கெட் சம் டீ ஆல்சோ, காஃபி ஆல்சோ ஃபார் தி லேபர்ஸ் அது ஆகும். அப்போ நிறைய பேர் அது நோட் பண்ணி வைக்கிறது கிடையாது. ஸோ இன் அ சென்ஸ் வி கேன் கண்ட்ரோல் அவர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு அளவுக்கு நல்ல. பின்ன இதுக்கு வந்து வேறு இப்போ லிண்டல் இப்போ நம்ம 7 feet அப்புறம் லிண்டல் எல்லாம் பண்ணோம். இந்த இதில் லிண்டல் தேவையில்லை. 10 feet ஒரே இதில் போகணும். நாட் ஓன்லி ஸ்ட்ராங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ். என்ன வந்து இப்போ சிம்பிளாக டென்சைல் ஸ்ட்ரென்த் பற்றி பேசும்போது இந்த இது வந்து 900 டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கும், PSI ஸ்ட்ரென்த் சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த். நான் கன்வென்ஷனல் மெத்தட் வந்து 400 to 500க்கு உள்ளே தான் இருக்குது. இது வரைக்கும் இருக்கிறதுல டாப் மோஸ்ட் வந்து பார்த்தாலும் 500க்கு உள்ளே தான் இருக்குது. அப்போ அதை விட டபுள் மடங்காக தான் இருக்குது. பின்ன இதனோட லைஃப் ஸ்பேனும் வந்து 60+ years. ஓகே. லைஃப் ஸ்பேன் வந்து 60+ years. இது ஆல்ரெடி இட்டாலியில் எவ்வளோ வருஷமாக இது யூஸ் பண்ணிட்டு 50 years ஆச்சு. 50 years இந்த ப்ராசஸ் இருக்குது. இப்போ இது வைட்லி அதிகமாக யூஸ் பண்ணுறது இப்போ சைனாக்காரங்க தான். ஓகே. இப்போ தே ஆர் யூஸிங் திஸ், ரொம்ப வைட்லியாக யூஸ் பண்ணுறாங்க இந்த மெத்தடு. பட் இட்லியிலேருந்து தான் இது ஆரம்பித்தது. இட்லியிலேருந்து ஆரம்பித்து யூரோப்பில் ஃப்ளரிஷ் ஆகி அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. பிகாஸ் அவர் MD இஸ் ஃப்ரம் USA.
ஓகே ஓகே அவர் MD இஸ் ஃப்ரம் US. இஸ் a US செட்டில் பர்சன். ஸோ அங்கேருந்து தான் இப்போ நம்ம 17 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்குது. இந்த ப்ராடக்ட் 17 இயர்ஸாக நம்ம பண்ணுறோம். இது பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம இப்போ சார் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் இப்போ ஃப்ரம் லாஸ்ட் 3.5 years வி செட் அப் ஃபேக்ட்ரி இன் திஸ் காக்காச்சாவடி. சூப்பர். திருச்சூர் இது வந்து இருந்து ஆரம்பிச்சதே காக்காச்சாவடி தான். சாரி, காக்காச்சாவடியிலும் இங்கே ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட்டு. ஐ வில் ஷோ யூ. இது வந்து ட்ரிவாண்ட்ரம்ல பண்ணி முடிச்ச இது மால். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். இதனோட அவுட்டர் வால் இருக்குல்ல, இது ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். இதன் அவுட்டர் வால் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம தான் இது மேக்ஸிமம் ஸ்டீல் ஸ்ட்ரக்சருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ். ஓகே, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஆர்சிசி ஸ்ட்ரக்சருக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும். இது வந்து இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், சரவணம்பட்டி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல். ஓகே அது வந்து ஃபுல்லுமே இந்த மாதிரி மெத்தட் தான். எஸ், இந்த மெத்தட் தான். இப்போ நம்ம அமிர்தா வித்யாலயம் இருக்குது இட்டமடையில், அங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க காட்டேஜஸ்க்காக. சூப்பர். இது பண்ணியிருக்காங்க. இது வந்து கட்டப்பனா இடுக்கி இருக்குல்ல, கட்டப்பனால ரிசார்ட்டு, அது இது வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சார். இந்த இது இல்லாமல் இந்த பில்லர் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. இது தர்மாக்கோல் தானா? இது தர்மாக்கோல் தான். தர்மாக்கோல் வந்து கால்சியம் சிலிக்கேட் கோட்டிங் பண்ணியிருக்காங்க. நம்ம சேம் இந்த டெக்னாலஜி வேறு, இது வேறு. இது வந்து நமக்கு வந்து இது வந்து 15+ இயர்ஸ் கிடைக்கும். 50 கிடையாது, 15+ இயர். இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்டீரியர். இப்போ நார்மலாக நம்ம பார்க்குறது ட்ரஸ் ஒர்க் போட்டுட்டுள்ள கார் போர்ச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கார் போச்சு கொஞ்சம் எஸ்தெட்டிக் லுக் கொடுக்கணும்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரென்த்தனுக்காக இல்லை, ஒரு எஸ்தெட்டிக் லுக். ஆஃப்டர் 15 இயர்ஸ் நம்ம வேறு ஏதாவது மாற்றணும்னு சொல்லலாம், உடனே கழட்டிட்டு மாற்றிக்கலாம். வி ஹேவ் காட் மெனி திங்ஸ். இப்போ நமக்கு வந்து இது ஈஸி டு ஹேண்டில், லைட் வெயிட்டாக இருக்கும். இது தர்மாக்கோல் தான். இந்த கார்னிஷ் மெட்டீரியல்ஸு, ஷெத்தரிங்ஸு எல்லாமே இருக்குது. கார்னிஷ்காக யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிதிங் இது எல்லாமே தர்மாக்கோல் தான். பட் நம்ம கோட் பண்ண இந்த மாதிரி ஹார்ட் ஆயிடும். இது என்ன கோட் நம்ம பண்ணுறோம்? கால்சியம் சிலிக்கேட். சூப்பர் வினித் சார். நிறைய உங்களோட ப்ராடக்ட் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறப்ப லைட் வெயிட்டாக இருக்குது. இதே இப்போ நம்ம இது அப்படியே நம்ம வந்து ஃபிட் பண்ணி போய்க்கலாம். GFRGலும் வருது. நிறைய பேர் கேட்குறாங்க என்ன கம்பேரிசன். GFRG வந்து ஹெவியாக இருக்கும். ஓகே, பட் இது வெயிட்லெஸ். யூ கேன் அவ்வளோதான். ஈவன் யூ சீ இன் பாகுபலி ஃபிலிம்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்குல்ல, எவ்ரிதிங் இஸ் மேட் ஃப்ரம் திஸ் டைப். இந்த ப்ராசஸ் தான், GPS ப்ராசஸ் தான், EPS ப்ராசஸில் தான் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த செட் அவ்வளோ தூரம் அது தாங்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லையா? இருக்குது. கால்சியம் சிலிக்கேட் போட்டால் ஸ்ட்ரென்த் இருக்கும், பின்ன ஹை டென்சிட்டி இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு ஒரு டென்சிட்டி இருக்குது, 10 டென்சிட்டி இருக்குது, 15 டென்சிட்டி இருக்குது. இப்போ டென்சிட்டி மாறுந்து ஹெவியர் மீன்ஸ் ஹையர் தி டென்சிட்டி ஸ்ட்ராங்கர் த EPS வில் பி. ஓகே, இப்போ 40 டென்சிட்டியோட தெர்மாக்கோல்னு பார்த்தா ஒரு பிளைவுட் மாதிரி இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ ஐ வில் ஷோ யூ. ஐ ஹேவ் வாட் திஸ். இது ஃபால் சீலிங்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இது 30 டென்சிட்டி. இந்த 30 டென்சிட்டியில் வந்து இப்போ நீங்கள் இது இந்த சைடு தெர்மாக்கோல் மட்டும் இந்த கோட்டிங் எல்லாம் பண்ணலாம். ஸ்டீல் அமுத்த முடியுது. ஓகே, ஆஃப்டர் தட் வி வில் டூ கால்சியம் சிலிக்கேட் கோட்டிங். அதுக்கப்புறம் புட்டி போடுறது. வலிக்குது. அவ்வளோ இது வந்து நம்ம ஃபால் சீலிங்க்கு போடுறது. இப்போ செலவு இது வந்து செலவு வைஸ் எவ்வளோ கம்மியாகும்? இது கம்மி தான். இப்போ 50 mm ஒரு 50 mm தெர்மாக்கோல் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் அதில் கால்சியம் சிலிக்கேட் போட்டுட்டு நம்ம சார்ஜ் வந்து ஒன்லி 47 rupees. அவ்வளோதான் வரும். அதாவது நம்ம ஒட்டு மொத்தமாக 7 rupees வந்து அதுவும் இப்போதான் ஏறி இருக்கு. நம்ம பிளைவுட்டுக்கு செலவு பண்ணுற காசுலேருந்து ஒரு 50% இருந்தால் போதுமா? அதிலும் கம்மியாகும். அது வேற கம்மியாகும். பட் நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்க முடியும், எல்லாமே பண்ணலாம். எல்லாம் பண்ணலாம், ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். பின்ன adhesives இருக்கு. ஜஸ்ட் ஐ வில் ஷோ ஒன் adhesive. துருக்கியிலிருந்து இம்போர்ட் பண்ற அதிசிவ். இது அதிசிவ்னா என்னது? இது க்ளூ தான். இது க்ளூ வச்சுட்டு ஜஸ்ட் ஒட்டினாலே போதும். இந்த க்ளூ வந்து ஒட்டுறதுக்கு ஒரு பாண்டிங் டைம் இருக்குது. அது 30 to 40 minutes. ஒன்ஸ் அது 30 minutes அந்த செட்டிங் ஆச்சுன்னா பின்ன இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் பண்ணாலும் புல் அவுட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதிசயம் இது ரொம்ப அதிசயமான அதிசயம் அப்படி சொல்லலாமா? we can metal to metal வரைக்கும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. என்ன சொல்றீங்க? yes மெட்டல் டு மெட்டல் ஸ்டிக் பண்ணலாம். வராது. அதனால தான் பேர் இல்லாம வச்சிருக்கீங்க. எவ்வளவு இது பாருங்க. It comes in a drum. Sure. பேர் இருக்கு. பட்
நம்ம இப்போ நம்ம யூஸ்க்காக ஜஸ்ட் புரியுது. பேர் இருக்குது, இதுக்கு ஊர் இருக்குது. நீங்கள் வேணும்னா ஆஃபீஸுக்கு போய் தெரிஞ்சுக்குங்க. அப்படி உங்களுக்கு அவரை காண்டாக்ட் பண்ணுன்னு சொன்னால் அவரோட நம்பர் இப்போ சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுங்க. உங்கள் சொல்லுங்கள், உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். மை நம்பர் இஸ் 8891369386. இது உங்கள் பர்சனல் நம்பர்? எஸ். சூப்பர். காண்டாக்ட் பண்ணிக்கங்க. இந்த அதிசயம் மட்டும் இல்லை, இந்த அதிசயமெல்லாம் எப்படி நடக்குதுன்னு அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எக்ஸ்போக்குள்ள அடுத்த ஒரு ஸ்டால் வந்து ப்ராப்பர்ட்டி ஸ்டாலாக இருந்துச்சு. ஷான் என்டர்பிரைசஸ் இருந்துச்சு. ஹாய் சார், உங்கள் பேர் என்ன சார்? ஹாய் சார், மைசெல்ஃப் மீனாட்சி சுந்தரம். ஓகே, என்ன சார் ஷான் என்டர்பிரைசஸ் என்ன பண்ணுறோம்? ஷான் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் லான்ச் ஆகிறோம். அந்த ஷான் என்டர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷம் ரெகுலரி எங்கள் கிட்டே இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக தாத்தாலாம் பர்மாவில் இருந்தாங்க, அங்கே மெடிசனல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அது மெடிசனல் ப்ராக்டிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், பிடபிள்யூ கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் A கிளாஸ் கான்ட்ராக்டர், பிடபிள்யூ எலக்ட்ரிக்கல் ஃபர்ம் இருக்குது, SEOCன்னு ஸ்டேட் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டர் நம்ம பண்ணது தான். எலக்ட்ரிக்கல் ஃபர்ம் கற்பகம் எலக்ட்ரிக்கல்ஸில் பண்ணோம். நான் சிவில் இன்ஜினியர், பில்டராக சென்னையில் இருக்கேன். வில்லாஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஒரு வில்லா கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுறோம். எந்த ஏரியாவில் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா நீலாம்பூர் பக்கத்தில் வரும். ஏர்போர்ட்லேருந்து நீலாம்பூர் கிட்ட வரும். என்ன பேர்? கிங்டம் தான். ஷான் கிங்டம் தான் பேர். ஓகே, சூப்பர். எங்கள் சேனல் நேம் வந்து ஷான் பி. ஓகே, வி ஆர் இன்டு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர். என்ன மாதிரியான ப்ரொவிஷன் இந்த ஸ்டால் இந்த எக்ஸ்போவில் கொண்டு வந்திருக்கீங்க? நீங்கள் கோயம்புத்தூருக்கு வந்த ரீசன் என்ன? இந்த ரீசன் எக்ஸ்போ எப்பயும் வரது தான், சேலம் தான் வரும். இது எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இதில் IAS அகாடமி கொண்டு வரோம். நான் ஆஸ்பிரண்ட்னால இதில் நாங்கள் IAS அகாடமி கொண்டு வரோம். அதாவது இந்த கிங்டம் உள்ளே IAS அகாடமி கொண்டு வரோம். அதில் பசங்க தங்கத்துக்காக ஸ்டூடியோஸ் கொண்டு வந்திருக்கோம். ஓகே. அதுக்கு பேக் சைடில் அப்பார்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஓகே. பின்னாடி அல்ட்ரா லக்ஸுரி வில்லாஸ் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஹாரி பாட்டர் மாதிரி தான். 4 இது எல்லாமே உள்ள இருக்குங்கிறீங்க? எல்லாமே உள்ள இருக்கும். ஓகே. இது இல்லாமல் வேற என்ன ஒரு விஷயத்துக்காக ஷான் கிங்டம்குள்ளே நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்? பசங்க வந்து ஃபியூச்சர் IAS ஆகணும்னா இங்கே உள்ள கொண்டு வந்தீங்கன்னா IAS ஆகிடும். அதுதான் ஒரே ஒரு மோட்டிவ், வேற எதுவுமே வேண்டாம். அதுதான் மோட்டிவ், அதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம். ஓகே. அங்கே வந்து உள்ளே வந்து IAS அகாடமி கொண்டு வந்து ஒரு அவங்களுக்கு தேவையான எல்லாமே உள்ளே இருக்குது. அவங்க தேவையில்லாமல் எங்கேயும் போக மாட்டாங்க, கான்சன்ட்ரேஷன் இதுவாகாது. அதுக்காக தான் இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். சூப்பர். இது எவ்வளோ ஏக்கரில் நம்ம பண்ணுறோம்? என்ன வந்து ஒரு மினி 2 ஏக்கர்ஸில் பண்ணியிருக்கோம். ஓகே. பட் நாங்கள் இன்னும் வந்து 5 to 10 ஏக்கர்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கோம். ஏன்னா லேண்ட் வச்சிருந்தா தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள். ஒரு 10 ஏக்கர்ஸ் நாங்கள் வந்து இமீடியட்டாக ப்ரொக்யூர் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். நியர் நீலாம்பூர் கரெக்டாக? நியர் எங்கேனாலும், கோயம்புத்தூரில் எங்கேனாலுமே சொல்லுங்கள். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம்? 9176264711. கோயம்புத்தூரில் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. வர 20th ஓப்பன் பண்ணுறோம். சூப்பர். ஏர்போர்ட் கிட்ட வந்தோன்னே ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். ஏர்போர்ட்லேருந்து எக்ஸிட் ஆகிற இடத்துல ஒரு 50 மீட்டர்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 20th ஓப்பன் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பில்ட் எக்ஸ்போக்குள்ளே வந்த உடனே ஜியோ ரூஃப் அப்படின்னு ஒரு ஸ்டாலை பார்த்தேன். ஹாய் சார், உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் ஷோபன் பாபு. நான் ஜியோ ரூஃப் கம்பெனியோட ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர். நாங்கள் இது வந்து கம்ப்ளீட்டாக மெட்டல் ரூஃபிங் ஷீட் ப்ராடக்ட்ஸ். இது எங்கே சார் இருக்குது இந்த கம்பெனி? ஹெட் ஆஃபீஸ் வந்து ட்ரிஷூர், பட் கோயம்புத்தூரில் நம்ம வந்து சவுத் ஃபுல்லாக இருக்கும். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ப்ளஸ் மும்பை, மகாராஷ்டிரா, கோவா எல்லா இடத்துலையுமே நம்ம பிளேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. டீலர்ஸ்க்கு நம்ம வந்து ஆல்ரெடி நெட்வொர்க் 10 இயர்ஸாக இப்போ கோயம்புத்தூர்லேயும் தமிழ்நாட்டிலையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் இது கேரளாவில் வந்து 35 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. எங்கே சார் இருக்குது? த்ரிஷூர் எங்கே இருக்குது? த்ரிஷூர் வந்து குட்டநல்லூர் தான் ஹெட் ஆஃபீஸு. குட்டநல்லூரில் 35 இயர்ஸ் ஓல்டு கம்பெனி. இது புது கம்பெனிலாம் கிடையாது. 35 மார்க்கெட்டில் நம்ம லீடிங் மேனுஃபேக்சரராக இருக்கும். சூப்பர். ஃபேக்ட்ரி வந்து இருக்கிறதும் குட்டநல்லூர். த்ரிஷூர் ஃபேக்ட்ரி. ஓகே. இங்கே கோயம்புத்தூர்லேயும் இருக்குது, திருவண்ணாமலையில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 2 ஃபேக்ட்ரி. கோயம்புத்தூர்லேயும் ஃபேக்ட்ரி இருக்குது. கோயம்புத்தூரில் ஃபேக்ட்ரி இருக்குது. திருவண்ணாமலை கோயம்புத்தூரில் வந்து எட்டிமடையில் இருக்குது. திருவண்ணாமலையில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. சூப்பர் சார். பார்க்குறப்பயே வந்து இது வந்து ரூஃபிங் ஷாப் மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேன்சி பேனல் ப்ரீமியம் ஷாப் மாதிரி தான் இருக்குது. என்ன மாதிரியான டிசைன்ஸ் வச்சுருக்கோம், என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம்? ரூஃபிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு ரூஃபிங் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, எஸ்தட்டிக் லுக்ஸில் வந்து 40+ கலர்ஸில் 40+ கலர்ஸில் வந்து மார்க்கெட்டில் ரூஃபிங் ஷீட்டில் இருக்க ஒரே பிராண்டு ஜியோ ரூஃப் தான். நம்ம மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து அலுமினியம் ஜிங்க் ப்ராடக்ட், அதாவது GL கேல்வேலியம் ஷீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. நம்மக்கிட்ட அட்வான்ஸ்டாக வந்து GLXன்னு சொல்லுவோம். அதாவது அலுமினியம் ஜிங்க் ப்ளஸ் மெக்னீஷியம் ஆட் ஆன ஷீட்டு. அதுக்கு வந்து 25 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும். உங்களுக்கு ஆமாம், கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையாக இருக்கும். நார்மல் ஷீட் வந்து நீங்கள் கேல்வேலியம் ஷீட்டை வந்து சால்ட் ஸ்ப்ரே டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 500 ஹவர்ஸில் ரெஸ்ட் ஆகும். இது வந்து ப்ரூவ்டு சால்ட் ஸ்ப்ரே டெஸ்ட்டில் வந்து 6000 ஹவர்ஸ் ஆகும். 6000 மணி நேரம் வந்து உங்களுக்கு சால்ட் ஸ்ப்ரே டெஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து 6000 ஹவர்ஸ் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். அதனால தான் 25 இயர்ஸ் வாரண்டி வித் வாரண்டி கார்டோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ரெகுலர் வாங்குற ஷீட்க்கும் இதுக்குமான ரேட் டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்கும்? ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு நார்மலாக மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. கேல்வனைஸ்ட் அயன் ஒரு ப்ராடக்ட் வருது, அதாவது ஜிஐ ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேல்வேலியம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஜிஐக்கு அடுத்தது கேல்வேலியம். அதில் வந்து அலுமினியம் ஜிங்க். ஜிஐயில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஐயில் வந்து நமக்கு வெறும் அயன் இருக்கும், அது கூட உங்களுக்கு ஜிங்க்கை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கலர் கோட்டட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து கேல்வேலியம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு அலுமினியம் மிக்ஸ் ஆகும். சேம் அதே தான், அயன் ஷீட்டு தான், ஆனால் அது கூட ஜிங்க்கு ப்ளஸ் அலுமினியம் ஆட் பண்ணுவாங்க. அது கேல்வேலியம் ஷீட்டு. நம்ம அதுக்கு அடுத்தது உங்களுக்கு GLXன்னு சொல்லுவோம். அது ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. ஆமாம், டாப் இது இந்தியாவில் யாருக்கிட்டையும் கிடையாது. GLX மெட்டீரியல் வந்து நம்மக்கிட்ட மட்டும்தான், ஜியோ ரூஃபில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து 25 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பேஸ் மெட்டீரியல் கூட வந்து உங்களுக்கு ஜிங்க், அலுமினியம் ப்ளஸ் மெக்னீஷியம் ஆட் பண்ணுறதுனால 25 இயர்ஸ் வாரண்டி கொடுத்து நம்ம பண்ண முடியுது வித் வாரண்டி கார்டோட. அதே மாதிரி ஒரு ஸ்டைல் மட்டும் நம்ம பண்ணலை. ரூஃபிங் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4 விதமான ப்ரொஃபைல் இருக்குது ரூஃபிங்க்கு மட்டுமே. நார்மலாக மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு நார்மல் ட்ரஃபோர்ட்னு சொல்லுவாங்க, ட்ரபிசோடியல் ஷீட்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஸ்டைலு. நம்ம அதிலேயே வந்து டைல் ஸ்டைலுன்னு சொல்கிறோம். யூரோப்பியன் ஸ்டைல் யூரோ டைல்னு ஒரு ஸ்டைலில் கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்பானிஷ் ஸ்டைல் எஸ்பானான்னு ஒரு ஸ்டைலில் கொடுக்குறோம். ஸ்டான்ஸான்னு சொல்லி இன்னொரு ப்ராடக்ட், இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இப்போ ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு எங்கேயுமே ஸ்க்ரூ தெரியாது, இன்விசிபிள் ஸ்க்ரூஸ் அதில். அதனால் உங்களுக்கு வந்து ஹை கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ். உங்களுக்கு வந்து நமக்கு நார்மலாக ஒரு ஷெட் வந்து ஸ்க்ரூ மூலியமாக தான் உங்களுக்கு கொரோஷனே ஸ்ப்ரெட் ஆகும். இதில் வந்து கொரோஷன் இது ஸ்ப்ரெட் ஆகிறது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து இன்டர்லாக்கிங் ஸ்க்ரூ தெரியாது. முதல்ல ஸ்க்ரூவை போட்டு அதுக்கு மேலே ஒரு கேப் இருந்துச்சு, அந்த கேப் கூட தேவையில்லை. இன்டர்லாக்கிங் உள்ளே போயிடும். உங்களுக்கு வந்து கன்சீல்ட் ஆகிடும். ஸ்க்ரூ கன்சீல்ட் ஆகிறனால உங்களுக்கு எங்கேயுமே கரோஷன் இருக்காது. அது இல்லாமல் உள்ளே இருக்கிற மாடல்ஸ் ஒரு 2-3 காமிச்சிட்டு அது அப்படியே போயிடலாம். வாங்க, இது என்ன ப்ராடக்ட்ஸ்? இது வந்து யூரோ டைல். நான் டைல் ப்ரொஃபைல்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இது வந்து யூரோப்பியன் ஸ்டைல் யூரோ டைல்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து மெட்டல் ஷீட் தான் கம்ப்ளீட்டாகவே. இது வந்து ஒரே இது ப்ரீமியம் மெட்டீரியல். உங்களுக்கு இதுக்கு 25 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். இது வந்து நேச்சுரான்னு சொல்லுவோம் நம்ம, ஜியோலெக்ஸ் நேச்சுரான்னு சொல்லுவோம். நேச்சுரல் அந்த ஓடு மாதிரியே இருக்கிறக்காக. இது வந்து கிளே. இது வந்து கிளே ஃபினிஷ். இதுலேயே வந்து இது வந்து ரெட் கிளேன்னு சொல்லுவோம். இதில் வந்து வெரைட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷேட்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆமாம், இது இவ்வளோ ஷேட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து மெட்டல் ஷீட் தான். இதில் வந்து எதில் வேணால் நம்ம எடுத்துக்க முடியும். இது வந்து உங்களுக்கு இப்படி எடுத்துக்கலாம். இது பிளெயின் கலர்ஸில் வேணும்னாலும் அவைலபிள். இதுக்கும் வந்து நான் 15 இயர்ஸ்லேயும் கொடுக்குறேன், 25 இயர்ஸ்லேயும். சேம் மெட்டீரியல் வந்து இது வெறும் ப்ரீமியமாக இது நேச்சுரல் ஃபினிஷில் வேணும் அப்படின்னா இது எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு நேச்சுரல் வேணாம், எனக்கு பிளெயின் கலர்ஸில் தான் வேணும் அப்படின்னா பிளெயின் கலர்ஸ்லேயும் நான் 25 இயர்ஸ் வாரண்டியில் ஒரு 5 கலர்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இது ஒரு ப்ராடக்ட்டு. இதுதான் நான் சொன்னேன் அந்த ஸ்டான்ஸா இன்டர்லாக்கிங் ஷீட்டு. எங்கேயுமே ஸ்க்ரூ தெரியாது, இன்விசிபிள் ஸ்க்ரூ, இன்டர்லாக் தான். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இன்டர்லாக்கிங் சிஸ்டமு. இதில் பார்த்தீங்கன்னா ஷீட்டினுடைய மொத்தம் அகலம் வந்து உங்களுக்கு 1.25 அடி தான் அகலம். இதுதான் ஷீட்டினுடைய அகலம். உங்களுக்கு இந்த லைனில் நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணுவோம். இங்கே காடி இருக்கும். அதே மாதிரி இந்த ஷீட்டில் உள்ளேயும் காடி இருக்கும். இப்போ இங்கே ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை எடுத்து நம்ம இதை வச்சு ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டா கரெக்டாக போகும். அவ்வளோதான். ஸ்க்ரூ அவ்வளோ லாக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்க்ரூ இன்டர்லாக் ஆகிடுச்சு. ஸ்க்ரூவும் பண்ணுறோம் பேக் சைடில். மேலே வந்து ஷீட் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணுறதுனால ஸ்க்ரூ வந்து கன்சீல்ட் ஆகிடுது. நமக்கு வந்து லீக் ப்ரூஃப். ஸ்க்ரூ வந்து இங்கே பண்ணுறோம், உள்ளே வந்துடும். இப்போ இந்த ஷீட்டை நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஷீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஷீட் இங்கே ஸ்க்ரூ பண்ணிவிடுவோம். பைப்பில் இங்கே ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இந்த ஷீட்டை மேலே ஓவர்லாப் பண்ணி நம்ம லாக் பண்ணும்போது ஸ்க்ரூ கன்சீல்ட் ஆகிடுது. ஸ்க்ரூ இருக்கிறது தெரியாது, ஸ்க்ரூ இன்விசிபிள். உங்களுக்கு ஸ்க்ரூ கன்சீல்ட் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. கன்சீல்ட் ஆகும்போது ஸ்க்ரூ உங்களுக்கு லீக் ப்ரூஃப். அதுதான் இப்போ இந்த மொத்த ஷீட்டை பார்த்தீங்கன்னா அது அப்பியரன்ஸ் தெரியும். இது 2 ஷீட் சேர்ந்தது. உங்களுக்கு அதே மாதிரி நார்மல் ஷீட்டோட கவரேஜ் கூட கிடைக்கும். நார்மல் ஷீட் வந்து நமக்கு 3.25 அடி. இதுதான் நார்மல் ஷீட்டு. இது நார்மல் ஷீட்டு. இது 3.25 அடினா இது இன்டர்லாக் பண்ணி நம்ம பண்ணுற ஷீட் வந்து 3 அடி கவரேஜும் சேர்த்து கிடைக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் கிடைக்கும். ப்ளஸ் இது ஒரு ஸ்டைல் இருக்குது. இது வந்து ஸ்பானிஷ் ஸ்டைல்னு சொல்லுவோம். இது வந்து டைல் மாடலில். இது யூரோப்பியன் ஸ்டைலில் பார்த்தீங்க, இது செமியா ஓடு, கேரளா ஓடு மாதிரி வரும் நமக்கு. இது ஸ்பானிஷ் ஸ்டைலில். இது என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது ஃப்ளாட்டாக வரும். இது கொஞ்சம் வித் கூட கொஞ்சம் கவரேஜ் ஜாஸ்தியாக கிடைக்கும். இது அதே மாதிரி இது எல்லாமே பேசிக் காயில்ஸ் வந்து நம்ம 42 கலர்ஸில். இது டை தான். இதில் எந்த டையில் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கோ பண்ணிக்க முடியும். சூப்பர் சார். அதே மாதிரி இப்போ லூவர்ஸ்ன்னு சொல்லி நம்ம மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. அது வந்து இன்டீரியர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் இன்டீரியர்ஸ்க்கு மெட்டலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மெட்டல். இன்டீரியருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியருக்கு எக்ஸ்டீரியர் ரெண்டுக்குமே யூஸ் பண்ண முடியும். இது வந்து கர்வ் டைப்புன்னு சொல்லுவோம். இதுலேயே வந்து ஸ்கொயர் டைப் இருக்குது. இது கர்வ் டைப்பு, அது ஸ்கொயர் டைப். இது என்ன பர்பஸ்க்குனா எக்ஸ்டீரியரும் பண்ணலாம், இன்டீரியரும் பண்ணலாம். இப்போ இங்கே வந்தீங்கன்னா இது வால் சீலிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து வால் சீலிங்க்கு ஸ்கொயர் கிளாட். இதுதான் இந்த ஷீட்டு.
இவ்வளோ தான் அகலம். ஓகே இது வந்து நம்ம இன்டர்லாக் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஓகே மெட்டல் லூவர் இது மெட்டல் லூவர் தான், கம்ப்ளீட்டாக எல்லாமே மெட்டல் லூவர். நம்ம இந்த இதில் பார்க்குற எல்லாமே உங்களுக்கு வந்து மெட்டல் தான், எல்லாமே மெட்டல் தான். இது வந்து கர்வ் டைப்லேயும் வருது, ஸ்கொயர் டைப்லேயும் வருது. கர்வ் டைப்பில் இது உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இது கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ இது ஸ்கொயர் டைப்பு, இது வந்து கொஞ்சம் அதிகமான ஆமாம், இது வந்து ஸ்கொயர் டைப்பு. இது ஸ்கொயர் டைப்பில் இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னா இதை கொஞ்சம் அகலப்படுத்தணும், இல்லை இதை கொஞ்சம் ஹைட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுதான் இது கஸ்டமைஸ் ப்ராடக்ட் ஸ்கொயர் கிளாட்லேயே. நாங்கள் உங்களை நம்பரை காண்டாக்ட் பண்ணணும்னா எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணணும்? காண்டாக்ட் பண்ணணும்னா ஜியோ ரூஃப்னு நம்ம வெப்சைட் இருக்குது. நம்ம வெப்சைட்டில் நம்ம கம்பெனியோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதில் வந்து கால் பண்ணலாம். ஜியோ ரூஃப் நம்ம மொபைல் நம்பர்னா எந்த நம்பரில் காண்டாக்ட்? மொபைல் நம்பர்னு சொன்னால் வந்து 9047774101. இது ஷோபன் பாபு. தேங்க்யூ ஸோ மச் சோபன் சார். ரொம்ப டீட்டெயிலாக நீட்டாக கிறிஸ்பாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நாங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்தது இல்லை இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பான எக்ஸ்பிளேஷன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. பில்ட் எக்ஸ்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸ்போ ப்ளஸ் ஃபர்னிச்சரோடது மட்டும்தான் என்னால் பார்க்க முடியல, ஏன்னா இதுக்கே வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நிறையா புது விஷயம் இருக்குது. புது விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 1-2 நல்ல ஐட்டம்லாம் இருக்குது. நீங்கள் முடிஞ்சால் இந்த மே 15, 16, 17 நடக்கிற இந்த ஈவெண்ட்டை நேராக வந்து பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுறேன். இது மாதிரியான எக்ஸ்போ சம்மந்தப்பட்டது, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சம்மந்தப்பட்ட எக்ஸ்போவுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை.